நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் அடிப்படை என்னங்க? நரகத்தினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரா நாமெல்லாம் சொர்க்கம் போகணும். அதானே? நரக நெருப்பில் நாம் விழுந்து நமக்கு ஒரு ஆள் பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. நாம் பல மனிதர்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு போனமே தவிர, அந்தஸ்தில் உயர வேண்டுமே தவிர, நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதுதான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை பாழாக்கி விட்டார்கள், தொழுகையை பாழாக்கி விட்டார்கள், தொழுகையை பாழாக்கி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, 5 நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதியாக்கினான். இந்த 5 நேர தொழுகைக்கு உரிய நன்மை என்ன? எங்கிருந்து இந்த 5 குறைக்கப்பட்டது? 50 வக்து தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட அல்லாஹு தஆலா இறுதியாக சொன்னது, 50 வக்து தொழுகையுடைய நன்மையை 5 வக்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு வக்து தொழுகைக்கு 10 மடங்கு கூலி, அப்படித்தானே? 50 வக்து தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி இருக்கும். அப்ப 5 வக்து தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருந்தும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்து சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாஹ்வுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான். ரமலானுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம், பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, 5 கால தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு, ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு புடும்போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்காத் சுன்னத் இருக்கு தெரியுமா? இந்த சுன்னத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேளுங்கள். பொதுவாக லஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மஹ்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, 5 கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்புண்டு. கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம். இப்ப ஃபஜ்ர் தொழுவாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன? நைட்டு ரொம்ப லேட்டா தூங்குனங்க, அதனால எந்திரிக்க முடியல, வீட்டுல குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது, அதனால தூக்கமே இல்லை, வீட்டுல பணிகள் அதிகமா இருந்தது, அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டா போச்சு, கடை சாத்திட்டு வர்றதே 11 மணி, இதுல போய் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க நாம உதவி செஞ்சு தொழுகிறது? அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிரா இருந்ததுங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க ஃபஜ்ர் தொழுக முடியும்? பவர் கட்டுங்க, கரண்ட் வந்து ராத்திரி ஒரு 3 மணிக்கு தான் கரண்டே வந்தது, தூங்குனதே ஒரு 2 மணி 3 மணி, இதுக்கு பிறகு எந்திரிச்சு எப்படிங்க ஃபஜ்ர் தொழுகிறது? இப்படி நிறைய நியாயமான காரணங்கள் நம்முடைய உள்ளத்துல உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது அல்லா தானே, அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுவ முடியும். உண்மை இல்லையா? தூங்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா. அவன் எழுப்பு வச்சா தான் நாம தொழ முடியும். அதிமேதாவிகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள், இவைகளை எல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமையும். இந்த உலகத்துல சொல்றோம் பாருங்க, அந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபார கொடுக்கல் வாங்கல சரியா 5:15 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு தர வேண்டிய பணம் 1 லட்சம் ரூபாயோட ஒரு மனிதர் கேரளாவில இருந்து வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு கரண்ட் போன காரணத்தை, ராத்திரி பூரா குழந்தை அழுத காரணத்தை, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாம இருக்குமா? விடிய தூக்கம் முழிச்சு 5:15 மணி எப்ப வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம். சரி, எதுவுமே வேண்டாம்,
நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போறோம். கரெக்டா 5:15 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட். எந்திரிப்போமா இல்லையா? 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா? ஆகும். விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டங்க, தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதே ரமலானுடைய காலத்துக்கு பொருத்தி பாருங்க. நோன்பு திறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம், உண்மை இல்லையா? ஒரு 25-50 ரூபாய்க்கு போண்டா வடை, 5 கொட்டா கஞ்சி எல்லாம் சாதாரணமா குடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், குடிப்பாங்க. மக்ரிப் தொழுதுட்டு துவா கூட செய்ய மாட்டாங்க. எங்கப்பா ஓடுற? நோன்பு இப்பதாங்க திறந்து வீட்டுல போய் சாப்பிட போறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த பள்ளிவாசலுக்குள்ள இவ்வளவு பெரிய போர்க்களமாட்ட இங்க நடந்ததெல்லாம் என்ன? சும்மா இருங்க போய், காலையில இருந்து ஃபஜ்ர்ல இருந்து பட்னியோட இருக்கிற இதெல்லாம் சாப்பாடான்னு வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு, திரும்ப மிச்ச மீதி இருக்கிறது எல்லாம் சேர்த்து தராவிக்கு பிறகு போய் ஒரு சாப்பாடு. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில ஏதாவது பயான்களை கேட்கவோ, நல்ல காரியத்தில் ஈடுபடவோ, நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ, 2 மணி 3 மணிக்கு தூங்கினாலும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோமா இல்லையா சகருக்கு? என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகரு சாப்பிடாட்டி பகல்ல இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு சகரு சாப்பிடுறோம். டைமிங்கே டோட்டல் டிஃபரெண்ட். பகல்ல சாப்பிட்டு இரவுல ஓய்வு எடுக்கிறதா நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு. ஆனால் ரமலானுடைய காலம் வரும்போது இரவுல சாப்பிட்டு பகல்ல பூரா ஓய்வு எடுக்கிறோம். நேர் மாற்றமானது. இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம்? உயிர் வாழணும். பட்னி கிடந்தா உடம்புக்கு ஏதாவது அசுகங்கள் ஏற்பட்டு உடல் நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும். இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம். அதுதான் அடிப்படையான விஷயம். ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த 2ஐயும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்ன வாசகம்? உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களை விடவும் சிறந்தது நீங்கள் ஃபஜ்ருக்கு முன்னதாக 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது. இந்த சுன்னத்து தொழுவதற்கு இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன லோஹருக்கு முன் சுன்னத்திற்கு பின் சுன்னத்திற்கு, அசருக்கு இருக்குது, மக்ரிபுக்கு இருக்குது, இஷாவுக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல், வேற எந்த ஒரு தொழுகைக்கும் சொல்லலைங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா, பகல் நேரத்தில் கண்டிப்பா காலையில் எந்திரிச்சு ஒரு 9 மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சு கண்டிப்பா நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். அதனால லோஹர் அசர் மக்ரிப் இஷாவெல்லாம் கண்டிப்பா நம்ம எங்கேயாவது இடத்துல தொழுதுறோம். ஃபஜ்ருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன? 4 வக்து தொழுகைதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். இனி ஒரு வக்து தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்கள் எல்லாம் உண்டு. தொடர்ந்து காலை அவர்கள் 7 மணி 8 மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி எந்திருக்கிறார்களோ அப்பொழுது போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிற அன்பர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், எனக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், எனக்கு விருப்பமானது, உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த 2 ரக்காத்து தொழுகை விடாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் பேணி இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு வர சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள் என்றால், தொழுது முடித்தவுடன் நான் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் உறங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் உறங்கி திரும்ப எழுந்து ஃபஜ்ர் தொழுவார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதென்ன, நான் உறங்கிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார், நான் விழித்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்னா அப்ப ஆயிஷா அவர்கள் ஃபஜ்ர் தொழுவாம தொழுதாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாதவிலக்கு காலங்கள் எல்லாம் உண்டு, உண்மை இல்லையா? ஆண்களை போல அல்ல. அப்ப ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு சுன்னத் என்னங்க? இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்ப மாட்டாரு. ஒரு இறை விசுவாசி ராத்திரியாச்சுனா எப்ப தூங்க போனோம்? நேரமாகவே போய் தூங்க போகணும். எப்ப எந்திரிக்கணும்? காலையில 11 மணி 12 மணிக்கு அல்ல. காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் போதே நாம எந்திரிக்கணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ், அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்தா, நான் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். சொல்லுகிற நேரம் இது ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம். இப்ப இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவாகவே வீடுகளில் தொழுகை, அதாவது நஃபிலான தஹஜ்ஜுத், லுஹா தொழுகை, இப்படி நஃபிலான ஃபர்ல் அல்லாத தொழுகை வீடுகளிலே தொழுவது, விக்ருகளிலே ஈடுபடுவது, அதிகம் திருக்குரானை ஓதுவது, இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்கு அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு. ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். நம்முடைய வீடுகள் நம்ம மனைவிமார்கள் கூட தஹஜ்ஜுத் நேரத்தில் யாராவது பேசிட்டு இருந்திருக்கிறோமா? இல்ல. சுன்னத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்துல கொள்ளணும். கரண்ட் இல்லாத வீடு, உண்டுமா இல்ல, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை, அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இந்த சுன்னத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நீங்கள் தொழத் தவறிவிட்டால் ஃபர்து தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும். வேற ஏதாவது சுன்னத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? வேற ஏதாவது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? கிடையவே கிடையாது. இதிலும் குறிப்பா உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன? தொழுதா நன்மை, தொழுகாட்டி தண்டனை. இப்படி ஒரு கான்செப்ட் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு. அது ரொம்ப தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளை எல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை. இதெல்லாம் சுன்னத்து, இதெல்லாம் செய்தா நன்மை, செய்யாட்டி தப்பு இல்ல என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இபாதத் அல்ல. நான் சொன்னதை போல தூங்க வைத்த அல்லாஹ் நம்ம எழுப்பினா தானே நம்ம தொழ முடியும். இதே வார்த்தையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரில வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னமா எந்திரிக்கலையா, தொழுகலையா, தூங்கிட்டே இருக்கிறீங்களா, எந்திரிக்கலாம் கேட்கும்போது அலி அவர்கள் சொன்ன பதில் என்ன? தூங்க வைத்த அல்லாஹ் திரும்ப நாடும் போதுதான் நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ஃபர்லான தொழுகை அல்ல, தஹஜ்ஜுத் வணக்கத்துக்கு. தஹஜ்ஜுத் வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தஹஜ்ஜுத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை இருந்திருக்கிறார் என்பது தனி விஷயம். நாம நம்முடைய மக்கள் எல்லாம் பக்கத்துல திருமணம் முடித்து கொடுத்தா, நண்பர்கள் எல்லாம் இருந்தா தஹஜ்ஜுத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்ப அலி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ் நான்னா தான் நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள். அலி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னார்? வார்த்தை விதண்டாவாதம் ஏதாவது பண்ணாரா? அல்லாஹ் நான்னா தானே யார சொல்லலாம் எந்திரிக்க முடியும். இது விதண்டாவாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது விதண்டாவாதம். இது ஒரு இறை விசுவாசியுடைய பேச்சு அல்ல, ஒரு முஃமினுடைய பேச்சு அல்ல. அல்லாஹ் நான்னா தான் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் வீட்டுல சும்மா இருக்க முடியுமா? அல்லாஹ் நான்னா தான் எனக்கு குழந்தை கிடைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? இதெல்லாம் விதண்டாவாதம். இப்படிப்பட்ட வாதங்கள் மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சமூக மக்களை பாருங்க,
இவர்கள் இந்தந்த கோத்திரத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன். எப்படி அறிந்து கொள்வார்? விளக்கு இல்லாத ஒரு ஊர்ல இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில். எப்படி? அவர்கள் திருக்குரானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில். இது குடும்பம். ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில, ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் எல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படித்தானே? ஆனா நாம எங்க குடி போறோமோ அந்த ஊரே நாசமா போயிரும். விடிய விடிய பாட்டு கச்சேரியில போட்டு, சிடி கேசட்டை போட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழ்கிறவர்கள் முஸ்லிம்களுடைய பண்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சமுதாயத்தில் மதீனாவில் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சுன்னத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் ஃபர்லை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க. நீங்க போறீங்க பள்ளிக்கு அவசரமா, ஜமாத் நடந்துட்டு இருக்கு, சுன்னத் தொழுக நேரம் இல்ல. ஜமாத் நடந்துட்டு இருக்கும், சுன்னத் தொழுக முடியுமா? முடியாது. ஜமாத்து தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டை எங்க தொழுவார்? வீட்டில தான் தொழுவார். ஃபர்லான தொழுகையை பள்ளிக்கு வந்து தொழுவார். அந்த உபரியான சுன்னத்தான தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சூறாக்களை ஓதுவார்கள் என்பதை கூட சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அந்த சுன்னத்தான தொழுகை பேணி இருக்கிறதாக தெரிகிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிறதை ஓதுவார்கள். இரண்டாவது ரக்காத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படி தெரிந்தது? அது மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதார்கள் என்று இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் நாம எல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்தை ஒரு ரக்காத்திலும், 3வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்தை இன்னொரு ரக்காத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியும் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த 2 வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து எடுத்து பாருங்க. 2ல 136, 3ல 64. இந்த 2 வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது ரெண்டுமே இணை வைப்பாளர்கள், முஸ்ரிக்குகள், யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள். மூசா, ஈசா, இப்ராஹிம், இசாக் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம், அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து. உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும், எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத்து. ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில் ஓதி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் தொழுகிற சுன்னத்தான தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் ஃபர்லான தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு, குறிப்பாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புல முக்கியமான பல சிறப்பு அம்சங்கள் உண்டுங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்கள் வச்சிருக்கானா இல்லையா? வைத்திருக்கிறான். 2 வகையாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பிரித்தும் வைத்திருக்கிறான். இரவு நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பகல் நேரத்திலும் நம்மோடு இருந்து நன்மை தீமை எழுதுகிற மலக்கு. இந்த 2 மலக்கும் நம்மை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. அது எது? ஃபஜ்ருடைய நேரம், அஸருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் அஸர்ல இருந்து ஃபஜ்ர் வரை இருக்கக்கூடிய மலக்கு, அஸர்ல இருந்து ஃபஜ்ர் வரை நம்ம என்னமெல்லாம் செய்யறாருன்னு எழுதுவார். ஃபஜ்ர்ல இருந்து பகல் முழுக்க அஸர் வரை நாம் செய்யக்கூடிய இபாதத்தை எழுதுறது அந்த மலக்குடைய வேலை. 2 மலக்குமார்களும் சந்திப்பதையும், அல்லாஹ்விடத்திலே இந்த மலக்குமார்கள் போன பிறகு அல்லாஹ் கேட்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஃபஜ்ர் வரை நம்மோடு இருந்த மாணவர் அல்லாஹ்விடத்திலே செல்லும் பொழுது என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் நாங்க போனோம், தொழுதுட்டு இருந்தாரு. வரும்போது ஃபஜ்ருடைய நேரம் எந்திரிச்சு அவர் தொழுதுட்டு இருந்தாரு. பகலுடைய மாணவர், அஸருடைய மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ் போகும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு டெய்லி யாராவது கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது நினைப்புண்டுப்பான். யா அல்லாஹ் போகும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், வரும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், இதான சொல்லுவாங்க. போகும்போதும் வீட்டுக்குள்ள அநியாயமா பாட்டு கச்சேரி அதை இதையும் போட்டு ஒரு இஸ்லாமிய மரபாவே அவன் நடக்கல. யா அல்லாஹ் சரி திருந்துவான்ட்டு மறாநாள் போனா கூட கொஞ்சம் அதிகமா போறானே தவிர அவன் திருந்தி நடந்த மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா
நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அப்ப பாருங்க, எந்த ஒரு வணக்கமும் இல்லாம விசேஷமா தொழுகை குறித்து ரப்புல் ஆலமீன் நம்முடைய மலக்குமார்களுக்கு தினசரி நம்மை குறித்து ஒரு என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. உண்மை இல்லையா? வானவர்கள் சொல்லுவது, அல்லாஹு தஆலா கேட்பது, எந்த நிலையில் விட்டு வந்தாய்? யா அல்லாஹ், தொழுகை நிலையில் விட்டு வந்தேன். எந்த நிலையில் சந்தித்தீர்கள்? தொழுகை நிலையிலே சந்தித்தோம். இந்த ஒரு பரிமாற்றம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா அஸருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும். பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹ்விடத்திலே வாரத்திற்கு 2 நாள் ஒப்படைக்கப்படுது. அது எந்த நாளுங்க? வெரி குட். திங்கள் வியாழன் 2 நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்ப எவ்வளவு பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? தினசரி பகல் இரவு வருகிற மாணவர்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தனி. நாம் விடுகிற மூச்சுக்காற்று முதற்கொண்டு மனசில் எண்ணுகிற எண்ணம் வரை, என்னுடைய பார்வையினுடைய உள்ளர்த்தத்தை வரை உன்னிப்பாக எழுதுகிற மலக்கு அவர் தனி. இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வார வாரம் கொண்டு போய் இந்த கம்ப்ளீட் இந்த பதிவேடுகளை அல்லாஹ்விடத்தில் திங்கள் வியாழன் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஃபஜ்ர் தொழுகை, அஸர் தொழுகை, 2 தொழுகையிலும் மாறி மாறி மலக்குமார்கள் வந்து அல்லாஹு தஆலா நம்மை குறித்து கேட்டு அவர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற ஒரு ஏற்பாடு. எவ்வளவு பெரிய ஒரு கண்காணிப்பு! அப்ப தினசரி அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். 2 ஒளியுடைய தொழுகை உண்டு. அந்த தொழுகையை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். ஒளியுடைய தொழுகை, 2 ஒளியுடைய தொழுகை, ஒன்று ஃபஜ்ர், ஒன்று அஸர். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள். புகாரி முஸ்லிம் வருகிற ஹதீஸ்கள் இவைகள் எல்லாம் ஒளியுடைய தொழுகை. அதை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாக்கியுள்ள தொழுகைக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா? எங்க போறோம்? மறுமையில வேற எங்கேயோ போறோமா? அப்படி அல்ல. 5 நேர தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக பேணணும். அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொழுகைகள், அதிகமான மக்கள் பொடும்போக்காக அலட்சியமாக கருதக்கூடிய நேரங்கள் தொழுகைகள், அதுல கொஞ்சம் அதிக கேர் எடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய வாசகம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இபாதத்துகளுக்கு கொஞ்சம் இப்படி ஏதாவது சிறப்பித்து சொன்னால் அதை நாம் குதர்க்கமாக நினைப்பதற்கு பதிலாக அந்த சிறப்பு அம்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? மறுமையை பொறுத்த வரையில் அல்லாஹ்வை பற்றி ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நாடியவர்களை மன்னிப்பேன். அதான வாசகம். யா அல்லாஹ், என்னை மன்னிச்சேதான் ஆகணும் அப்படின்றலாம் மறுமையில போய் யாரும் சொல்ல முடியாது. காலமெல்லாம் நோன்பு வச்சேன், சுஜூதுல கிடந்தேன், பள்ளியே நான் தான் பராமரிச்சேன், ரமலானுடைய மாதம் வந்தா ஒரு நோன்பு கூட விட மாட்டேன், இரவு தொழுக 23 இல்ல 53 வரையும் நான் தொழுதிருக்கிறேன் அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட போய் சொன்னா, நீ எல்லாம் தொழுது உண்மைதான், அதுக்கு 2 கண்ணு தந்த பாத்தியா, உனக்கு அந்த கண்ணுக்கு அது சரியா போச்சுன்னு சொன்னா ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு பார்த்து நீ உலகத்துல சந்தோஷமா இருந்த, அந்த 2 கண்ணுக்கு இதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பேச முடியாது. சுவாசிக்கிற காற்று, விமானத்துல பறந்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனுக்கு எல்லாம் பில் போடுவான். விமானத்தினுடைய சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? வெளிநாட்டுக்கு நீங்க பயணமானாலும் ஒரு விமானத்தில் ஏறினாலும் விமானத்துடைய சார்ஜ்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாம்பே போறதுக்கு விமான கட்டணம் வெறும் 550 ரூபா தான். பாக்கி எல்லாம் பார்த்தா எல்லாமே டாக்ஸ், அந்த வரி இந்த வரி, அந்த வகை இந்த வகை இந்த வகை அந்த வகை போட்டு தான் ஒரு 5500 பில் போடுவான். அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சார்ஜ் இருக்கும். ஒண்ணுமா இல்லையா? ஐசியூல கொண்டு போய் நீ ஆபரேஷனுக்கு கொண்டு போய் போட்டீங்கன்னா வெளியே பில்ல பாத்தீங்கன்னா அதுல ஆக்சிஜன் சார்ஜ் போட்டிருப்பான். ஆனா உலகத்துல அல்லாஹ் தஆலா வெறுமனே இலகுவா நமக்கு தந்திருக்கிறான் ஆக்சிஜன். எந்த ஒரு பில்லு ரப்புல் ஆலமீன் போடாம, அதுக்கு நீ கொடுத்த ஜக்காத் ஹஜ் எல்லாம் சரியா போச்சுன்னு மறுமையில் அல்லாஹ் சொன்னா அவன்கிட்ட போய் ஏதாவது மன்றாட முடியுமா? முடியாது. அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை, அவனுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் சிறப்பித்து சிலாகித்து சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் பேணி பாதுகாத்தால் மட்டும்தான் அதனுடைய நன்மையை நாம் அடையவே முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒருவர் அஸர் தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் பேணி வருகிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுகிறவர்கள் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்வதைப் போல நரகம் செல்ல மாட்டார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது பாருங்க, ஒரு மனிதர் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்ன? 27 மடங்கு நன்மை அல்ல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஜமாத்துக்கு சொன்ன நன்மை. கூடுதலா ஒன்னு சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். இஷாவுடைய தொழுகையை ஒரு மனிதர் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்னங்க? இரவினுடைய பகுதி வரை நின்று வணங்கிய நன்மையை அவர் அடைந்தார். பாக்கியுள்ள பகுதி நன்மை நமக்கு எப்ப கிடைக்கும்?
ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது. அப்ப இந்த இசாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையும் நமக்கு கிடைக்குதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குது என்று சொன்னா, இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது ஃபஜ்ரையும் அந்த இசாவையும் ஜமாத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிற வரை நம்ம பின்பற்றி தொழுவணுமா வேண்டாமா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து ஒரு மனிதன் தொழும் பொழுது இரவின் பாதி நேரம் வரை நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது மீதமுள்ள பாதி இரவை நன்மையை அவன் நின்று வணங்கிய நன்மையை அடைகிறான். அவன் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிற இபாதத்துகள் இசாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா நாம அல்லாஹ்க்காக வேண்டி தான் தொழுகிறோம். யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? அல்லாஹ்க்காக வேண்டி தான் தொழுகிறோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விடுகிறார். அல்லாஹ் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு அடியான் தொழுது விட்டால் அவன் அல்லாஹ் அவனை பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு அவன் சென்று விட்டான். ஆகவே ஃபஜ்ர் தொழுகையை தொழுத ஒரு அடியானுடைய உரிமையை பறிக்காதீர்கள், அபகரிக்காதீர்கள், அவனுக்கு எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட்டு முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆட்சியாளர் ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு தாபியை அழைத்து கையில வாளை கொடுத்து இன்னாருடைய மகன் இன்னாரை போய் வெட்டி கொள்ளுங்கள், அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார். இவர் போய் வேறு வழி இல்லாமல் மன்னர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி இவர் போய் அவரை வெட்ட முற்படுவதற்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, நீங்கள் ஃபஜ்ர் தொழுதீர்களா? ஆம் தொழுதோம். உடனே வாளை தூக்கி வீசுகிறாரு. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ள ஒரு அடியானை என்னால் கொலை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுத வேண்டியெல்லாம் காலையில் எந்திரிச்சு அக்குரமா அநியாயமா நடக்கலான்ற அர்த்தம் இல்ல. கொஞ்சம் விசேஷமாக, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு என்றே விசேஷமான அடியார்கள் உண்டுமா இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்ன விக்ருகளானாலும் ஸலவாத்துகளானாலும் தொழுகையானாலும் எந்த ஒரு சுன்னத்தான நோன்புகளானாலும் எந்த வணக்க வழிபாடுகளானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை அதில் உண்டு என்று பொருள். அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகை என்பது இறை விசுவாசியினுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படையான கடமையாக இருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்ட சிறப்பை பார்த்தீர்களா? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட சிறப்பு, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விட்டார். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், உரிமையை பறிக்காதீர்கள். அப்படி செய்வீர்கள் ஆனால் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்புற நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கவனிக்கப்பட வேண்டிய வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொழுகைக்கு வருபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒளியை வழங்குவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தை பார்த்தீங்களா? இரவில் இருளில் வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒளியை மறுமை நாளில் வழங்குகிறான். மறுமையில் எதற்கு ஒளி? மறுமையில் எதற்கு ஒளி? சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே கேள்வி கணக்காக வேண்டி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பு. கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம், பார்க்கவே ரொம்ப கொடூரமான பாலம். புகாரி ஹதீஸ் நீங்க அப்படி தொகுத்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை பத்தியே 1 மணி நேரம் பேசலாம். மறுமை பற்றி நம்ம நிறைய கேசட்டுகள் பேசுறது, அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் ஃபுல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இருள் சூழ்ந்த பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். 57வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை குறிச்சு வைத்து கொஞ்சம் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஒளியினுடைய மகத்துவத்தை சொல்லுவான். அந்த நாளில் இறை விசுவாசிகளுக்கு முன்னும் பின்னும் ஒளி வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் மறுமை நாளிலே அந்த பாலத்தை அவர்கள் கடந்து செல்லுவார்கள்.
பௌர்ணமி முகத்தை போல, நட்சத்திர முகத்தை போல, சூரிய முகத்தை போல அழகான முகமுடையவர்களாகவெல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். கடந்து செல்கிற வேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, மின்னல் வேகத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில், புயல் காற்று அடிக்கிற அதிவேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தில், குதிரையுடைய வேகத்தில், ஒட்டகத்துடைய வேகத்தில் ஒரு சில மக்கள் தவழ்ந்தெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் எங்களுடைய ஒளியை நீ நீட்டி வை, யா அல்லாஹ் எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துஆ செய்தவர்களாக அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்க அவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு பிரகாசமான ஒளியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த இரவு நேர வணக்கம் என்பது பொடும்போக்காக நாம் இருக்கவே கூடாது. தூங்கச் செல்வது கொஞ்சம் நேரமாகவே தூங்கச் செல்ல வேண்டும். தூங்கச் செல்லும் பொழுதே தூங்கச் செல்வதற்குண்டான மரியாதை ஒன்று இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் என்ன, தூங்கச் செல்லும் போது போக வேண்டிய சுன்னா என்ன? ஒரு மனிதன் தூங்கச் செல்லும் போது எப்படி தூங்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எப்படி? 2 காதுல ஏர்போனை வச்சுட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே தூங்குறதா, அல்ல நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறதா? ஒரு இறை விசுவாசி எப்படி தூங்கணும்? ஒரு இறை விசுவாசியினுடைய தூக்கம் எப்படி இருக்கணும்? ஒது செய்யணும், விக்ர்களை சொல்லணும், குல்லு ரப்பின் நாஸ், குல்லு ரப்பில் ஃபலக், குல்லு அல்லாஹ் அஹது ஓதணும், உடம்புல பூரா ஓதி தடவணும். தூங்கும் போது ஓத வேண்டிய துவா இருக்கு, அதை ஓதணும். வலது பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழித்து படுத்து உறங்குவார்கள். இந்த வழிமுறை இருக்கு. இந்த வழிமுறை இல்லாம நாம தூங்கும் போதே சைத்தான் கூட இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தூங்கும் பொழுது அவனுக்கு 3 முடிச்சை சைத்தான் அவனுக்கு வந்து போடுகிறான். போட்டுவிட்டு அவன் உங்களை உறங்க தள்ளுகிறான். நல்லா உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், 4:45 மணி, 5:15 மணி, 5:10 வாங்குடைய சப்தம் கேட்கிறது. எந்திரிச்ச உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி எந்திரிச்சீங்கன்னா ஒரு முடிச்சை அவிழ்ந்து விடுகிறது, பாக்கி 2 முடிச்சிருக்கு. அப்படி எந்திரிச்சு பெட்ல உட்கார்ந்து கொட்டாயெல்லாம் விட்டு கை அப்படியே திருப்பி மறுபடியும் இப்படி சாஞ்சிங்கன்னா மறுபடியும் ஒரு முடிச்சு தான் விழுகும். உடனே எந்திரிச்சு ஒது செய்வதற்காக வேண்டி போய் ஒது செய்தால் திரும்ப 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஒது செய்துட்டு கூட சரி இன்னொரு 10 நிமிஷம் இருக்குதான்னு அப்படி லேசா நம்ம ஸ்டேபிள்ல உட்கார்ந்தோம்னா அது ஒரு 3வது முடிச்சு அவிழ்க்க அது உதவாது. உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்ல வீட்டுல சுன்னத்தான தொழுகைக்கு தயாராகி தொழுதும்னா ரெடியா போயிடும். 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா நம்முடைய மனோபாவத்தை இந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்க, 5:15 மணிக்கு பாங்கு சொல்றாங்க. இது நீலகிரி மாவட்டம் குளிரான பகுதி. எந்திரிச்சு சுடுதண்ணி வைக்க வேண்டிய டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே மொபைல் போன்ல 5:15 மணிக்கு பாங்குனா எந்திரிக்கணும், சுடுதண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம். ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வைப்போம். 4:30 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சு பாக்குறோம் 5:15, இன்னும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இருக்குது. அப்படியே மனசுல ஒரு தோணல் வருது. பகல்ல வியாபார கொடுக்கல் வாங்கல, பகல் நேரத்துல வாடிக்கையாளர்கிட்ட போய் காசு கேட்கும்போது அவன் சொல்றான், பாய் ஒரு 1/2 hour பொறுத்து வாங்க பாய், நான் தர்றேன்னா 1/2 hour என்னமோ பல நாள் இருக்கிற மாதிரி சொல்றேன். 1/2 hour இதானுங்கிறதுக்குள்ள ஓடிடும் பாய், இப்பவே காசு கொடுங்க பாய் அப்படின்னு பகல் நேரத்துல டைம் பத்தி சொல்லும் போது ரொம்ப ஷார்ட் டைமா சொல்றது. ராத்திரி நேரம் தூங்கும் போது சொல்றதுன்னா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது சைத்தானுடைய எண்ணம். அப்ப பொதுவாகவே இந்த ஒரு ராத்திரி நேரம் தூங்க சென்று இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்றாங்க தெரியுமா? ஒரு சில பேர்த்த பாத்தீங்கன்னா காலையில நேரத்தில் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது. இப்படி எல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அவரை போய் பார்க்க போது காலையில மட்டும் பார்க்க போயிடாத, ஏன்னா காலையில அவன் பேயா இருப்பான்னு. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எழுந்து ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுதானே ஆனால் அவன் உற்சாகத்தோடு அந்த நாளை அவன் கழிப்பான். அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட உள்ளமாக மாறும். அவன் ஃபஜ்ர் தொழாமல் உறங்கிய நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைந்தால் அவன் அன்று முழுக்க சோம்பேறித்தனமுடையவனாகவே மாறுவான். அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இது குறித்து என்னைக்காவது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவன் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிற நபிமொழியையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு, அவன் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டான், சைத்தானுடைய வலையில் அவன் போய் சிக்கி வீழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தினுடைய கனப்பரிமாணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் சொன்னது யாரு? இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா.
அவர் பேசினால் வஹியை தவிர எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் இந்த நபிமொழிகள். நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாம ஒரு நாளைக்கு 4 வக்து மட்டும் தொழுது கொண்டு நாம் தௌஹீத்வாதி என்று சொல்லியோ, முஸ்லிம்கள் என்று சொல்லியோ, முஸ்லிம் சமூகத்தில் நானும் ஒரு ஈமான் கொண்டவன், இறை விசுவாசி என்று நாம சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடுங்க. அந்த குடும்பத்தில் எப்படிங்க பர்க்கத்து வரும்? எந்திரிச்ச உடனே காலைல எழுந்த உடனே குழந்தைகளை பார்த்தாலும் கோவம் வரும், மனைவிகளை பார்த்தாலும் கோவம் வரும், கடைக்கு போனாலும் மூட் அவுட் ஆயிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் பேஸ் காலை அதிகாலை பொழுது நீங்கள் அடைந்த அந்த விதமே சரியில்லை. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. 1000 ஹதீசுகள் ஃபஜ்ர வலியுறுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு மனசுல நிற்கும். என்ன ஹதீஸ்? நீங்கள் தூங்கினால் எழுந்தவுடன் தொழுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? சொன்னாங்கண்டே காலமெல்லாம் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அது எந்த சூழ்நிலையில நடந்தது? அது எப்ப நடந்தது? எவ்வளவு பெரிய முன் ஏற்பாட்டுக்கு பிறகு நடந்தது? நடந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் என்ன? அந்த ஹதீஸை முழுமையா படிச்சிருந்தா நம்ம அதை பேசுவோமா? நிறைய பேரை பாருங்க, இஷா தொழுதுன்னா 1 ரக்காத் தொழுவாங்க. என்னப்பா நோம்பெல்லாம் வந்தானா 11 ரக்காத் விழுந்து தொழுகிற பாக்கியம், ரசூலுல்லாஹ் 1 ரக்காத் தொழுக சொல்லையா? இப்படின்னு பேசுவாங்க. இருக்கிறதுலே கடைசி ஹதீஸ் எதுன்னு அப்படியே பொறுக்கி பார்த்து அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? பிலால் அவர்களை நியமிச்சு போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன சம்பவத்துல பிலால் அவர்களை நியமித்து, நீதான் பொறுப்பு, நாங்கெல்லாம் தூங்குறோம், நீதான் எங்களை எழுப்பணும்னு சொன்னாங்க. சூரிய ஒளி எங்களின் மீது பெற்று நாங்கள் எழுந்தோம். அந்த அளவுக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்க. போர்க்காலத்தில் நடந்த சம்பவம். போர்னா அன்னைக்கு நடக்கிற போர்லாம் எப்படிப்பட்ட போர்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. தூங்கிய உடனே எழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எல்லோரும் இந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள், வேறு இடத்திற்கு நீங்கள் இடம் மாறுங்கள், காரணம் இந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் சொன்னாங்க. நம்முடைய வீட்டை எத்தனை வருஷமா சைத்தான் ஆக்கிரமித்து இருக்கிறான். தூங்க ஆரம்பிச்சா காலைல 11 மணி வரை 10 மணி வரை தூங்குறோமே. இந்த ஹதீஸ் பின்னாடி உள்ள பிற்பகுதி ஹதீஸ் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? ஒரு இடத்தில் ஃபஜ்ர், இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஜும்மா தொழுகைக்கு வாரீங்க. ஜும்மா தொழுகைக்கு வந்தானா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உட்கார்ந்தா ஒட்டகம் அறுத்த நன்மை, அந்த நன்மை, இந்த நன்மை எல்லாம் தெரியும். இருந்தாலும் எங்க ஃபேன் சுத்துதுன்னு பார்த்து கரெக்டா அது கீழே போய் தான் உட்காருவாங்க. ஒரு சில பேர் அப்படியே நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். எதுக்கு? பயான் ஆரம்பிச்சு 5வது நிமிஷத்துல தூக்கம் போட ஆரம்பிச்சாருன்னா இக்காமத் சொல்லும் போதுதான் எந்திரிப்பாரு. தூங்குறதுக்குன்னே ஜும்மாவுக்கு வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு நீங்கள் வருகை தந்து ஒரு இடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இடம் மாறி அமருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு தவறவிட்டால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி நின்று நீங்கள் தொழுங்கள், காரணம் அந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் இந்த நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து வச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பொடும்போக்காக நாம் விடுகிறோம் என்றால் அது மிகுந்த ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி விழுந்துவிடும் சகோதரர்களே. அது நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க உதவாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், இஷாவுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இறைச்சி துண்டுகள் உண்டு என்று நான் சொன்னால் இந்த பள்ளியை மக்கள் நிரப்பி விடுவார்கள். அதாவது ஏதாவது கொடுக்கறேன்னு சொன்னதான் மக்கள் பள்ளிக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னைக்கு பாருங்க, நம்ம 2 நாள் தர்பியா வச்சோம். 2 நாள் தர்பியா வச்சதுல காலையில இருந்து மத்தியானம் ராத்திரி என்ன மக்கள் வர்ற மக்களுக்கு எந்த மாதிரி மெனு கொடுக்கலான்ட்டு எங்க ஒரு குழுவே இருக்குது. காலையில என்ன நாஸ்தா கொடுக்கலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுக்கலாம், கடைசி நாள் என்ன ஹெவி வெயிட்டா கொடுக்கலாம், என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம், இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு குழுவே இருக்குது. இது போற போக்க பார்த்தா நம்ம ஜமாத்தும் சட்டி தூக்குற ஜமாத்தா மாறி போயிருமோ நமக்கு ஒரு பயமாயி போச்சு. இப்போ ஏன்னா சாப்பாடு இல்லாம இப்ப யாரும் பயானுக்கு வர்றதில்லை. வர்றாங்க பயான கேட்டு திருந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றாங்க. ஒரு தர்பியான்னு சொல்லி பேசினா நமக்கெல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லா பக்கமும் பள்ளிவாசல் இருக்கு. ஒரு மைக்க போட்டு பேசுறது மட்டும்தான், பேச்சாளரை வரவழைக்கிறது மட்டும்தான். இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட் எப்படி மாறி போச்சு? இருந்தாலும் வர்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டாமா? வர்றவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்ஜெட்டாவே இன்னைக்கு மாறி போச்சு. சோத்தாக்கி போட்டா தான் இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை கேட்க வருவார்கள் நிலை இன்றைக்கு மாறி போச்சு. அதை மாற்ற வேண்டிய கடமை வளர்ந்து வருகிற சமுதாயத்தை சார்ந்த நமக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு உண்டு. நாம நம்முடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி வீடுகளை சுக சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நம்ம எல்லாம். நம்ம எந்த குறைய வச்சோம்?
ஆனா இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது கூட அது போன்ற நோக்கத்தோடு வரும் பொழுது நோக்கம் தலைகீழாக மாறி போய்விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தால் மக்கள் ஓடோடி வருவார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா சோத்தாக்கி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே மார்க்கத்தை சொல்லவே இல்லைங்க. சொர்க்கத்தை சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு வழிகாமிச்சாங்க, சொர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிட்டாங்க. சரி, சுபஹ் தொழுகையினுடைய முக்கியத்துவம், சுபஹ் தொழுகையுடைய சிறப்பு இவ்வளவு உண்டுமே. பொதுவாங்க நம்முடைய தாயை பத்தி பேசினா நமக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா பெத்து வளர்த்தின தாய் நம்ம ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தீங்கிச்சு அவன் நம்மளை திட்டலாமே தவிர தாயை திட்டும் போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும். மனைவியை திட்டும் போது கோபம் வரும். பெத்த மக்களை திட்டும் போது கோபம் வரும். கூட பழகிய நெருங்கிய நண்பர்களை ஏசும் போது நமக்கு கோபம் வரும். இதெல்லாம் கோபம் வருதா இல்லையா? நமக்கு யாராவது நம்மளை பார்த்து உனக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏதாவது கோபம் வருமா? போங்க பாய், நீ என்ன பாய் சொல்றீங்க அப்படின்பா. அவன் அந்த திட்டுறதை விட பாரதூரமான வாசகமாக்குன்னு சொல்றான். சும்மா தமாஷ் பண்ணாதீங்க பாய், உள்ளத்துல ஈமான் இருக்காடா உனக்கு அப்படின்னு சொன்னா சிரிப்பான். அவனும் சேர்ந்து சிரிப்பான். என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற அந்த வாசகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தன்மையை நாம எல்லாம் உணரலையோ அப்படின்னு தோணுது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பகிரங்கமாக தெரிந்த முனாஃபிக்குகள் மட்டும்தான் எங்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிற வாசகத்தை பாருங்க. நாங்கள் யாரையெல்லாம் பகிரங்கமான நிஃபாக் உடையவர்கள், முனாஃபிக் உடையவர்கள் என்று யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இனம் காண்பித்து நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். நோயாளிகள் தொழமாட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2 நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு தவழ்ந்து வருகிற காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. இது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதிபயங்கரமான ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? ஃபஜ்ரும் இசாவுக்கும் யாருக்கு கஷ்டம் சொன்னாரு? முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இசாவும் பாரமாக இருக்கும். இதுக்கு மேல ஒரு வாசகம் வேணுமா? நாம இறை விசுவாசியா, நாம நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு போதுமே. இது ஒண்ணு போதுமே. காலமெல்லாம் நாம் நிஃபாக் உடையவர்களாக நடக்கிறோமா, முனாஃபிக்காக நடக்கிறோமா, அல்லது இறை விசுவாசியாக நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்றால் நான் முனாஃபிக் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அந்த ஃபஜ்ரையும் இஷாவையும் பேணணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கடுஞ்சொல்ல பயன்படுத்திட்டாரு. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தவே மாட்டார். அவர் அடித்தவரை, அவரையெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டிய மக்காவில் அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்தவனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுஞ்சொல்லை வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இபாதத் என்று வரும் பொழுது மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். வட்டி வாங்கணும்னு ரசூலுல்லாஹி சொன்னாரா? திருடவனுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாரா? விபச்சாரம் பண்ணவனுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாரா? இல்ல. தொழுகை என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழுகை என்பது அந்த அளவுக்கு பாரதூரமானது. ஆகவே ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த தொழுகைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தொழுகையில் பேணுதல் உடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.